வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சி.வி. சண்முகம் எடுத்த திடீர் முடிவு, எடப்பாடிக்கு நல்ல செய்தி. சி.வி. சண்முகம் அப்படி என்ன நல்ல முடிவெடுத்தார் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி சபாநாயகர் இடத்துல போயிட்டு சி.வி. சண்முகத்தின் பின்னாடி போயிருக்கக்கூடிய 25 எம்எல்ஏக்களுடைய பதவியை பறிங்க அப்படின்னு மனு கொடுத்திருக்கின்றார். அவருடைய மனுவின் அடிப்படையில் அவருடைய எம்எல்ஏ பதவி காலி ஆகுமா இல்லையா அதையும் நம்ம சேர்த்து பார்க்க போறோம். இவங்க தவேகாவுக்கு ஓட்டு போட்டதுனால எடப்பாடி பழனிசாமி அவருடைய கட்சி பதவியை பறிச்சிருக்கிறாரு. அந்த கட்சி பதவி பறித்தது செல்லுமா செல்லாதா எஸ்.பி. வேலுமணி அவர்கள் விளக்கம் அளித்திருக்கின்றாரு. அது உண்மைதானா இல்ல சப்பகட்டு கட்டுறாரா, அவங்கள நம்பி வந்திருக்கிறவங்களை நம்ப வச்சு ஏமாத்துறாரா எஸ்.பி. வேலுமணி, அந்த விஷயத்தை நம்ம சேர்த்தே பார்க்க வேண்டியது இருக்குது. முதல்ல சி.வி. சண்முகம் எடுத்த திடீர் முடிவு, அதிமுக அலுவலகத்தை கைப்பற்றி விடுவார்களோ என்ற ஒரு அச்சம் இருந்தது. எப்போதுமே சரி, கட்சிகள் பிரிகின்ற பொழுது தலைமை அலுவலகத்தை கைப்பற்றி விட்டால் கட்சியை கைப்பற்றி விட்டதாக நினைக்கின்றார்கள். வைகோ அவர்கள் திமுகவிடத்திலிருந்து பிரிகின்ற பொழுது அண்ணா அறிவாலயத்தை கைப்பற்றுவதற்காக முயற்சி செய்தார். அதற்காக ஒரு பேரணியை தொடங்கினார். அந்த பேரணியானது அண்ணா அறிவாலயம் வழியாக வரணும், அண்ணா அறிவாலயத்தை கைப்பற்ற வேண்டும், நான் தான் திமுக என்று அறிவிக்க வேண்டும் என்று நினைத்தார். இந்த விஷயம் உளவுத்துறை மூலமாக ஜெயலலிதாவுக்கு தெரிந்தது. உடனடியாக மதிமுகவுடைய பேரணியை அண்ணா அறிவாலயம் வழியாக போக விடாம மாற்று வழியில திருப்பி விட்டாங்க. அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு நடத்தி கொண்டே இருக்கின்றார். பொதுக்குழுக்கு வர வேண்டிய பன்னீர்செல்வம் பொதுக்குழுக்கு வராம நாம அதிமுக தலைமை அலுவலகத்தை கைப்பற்றி விடலாம் என்று நினைச்சாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி காவல்துறை இடத்திலும் புகார் கொடுத்திருந்தார். அன்னைக்கு திமுக அரசாங்கம் இருந்தது, போதிய பாதுகாப்பு தரவில்லை. அதனால எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கட்சிக்காரங்களை அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு பாதுகாப்பா நிறுத்தினாரு. இருந்தாலும் இரு தரப்பு இடையில கைகலப்பு நிகழ்ந்தது. பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் அதிமுக தலைமை அலுவலகத்தை உடைச்சாங்க, உள்ள போனாங்க, கோப்புகள் சிலவற்றை எடுத்துக்கிட்டாங்க, பல கோப்புகளை கிழித்து எறிந்தார்கள், அங்கிருந்த சேர்களை உடைச்சாங்க. உடனடியாக எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றம் சென்றாரு. கடைசியில அலுவலகமும் அலுவலகத்திற்கு பொறுப்பும் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்தது. இப்பவும் சி.வி. சண்முகம் அதிமுக தலைமை அலுவலகத்தை கைப்பற்றினா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சாரு. அதற்காக காவல்துறை இடத்துல புகார் தந்தாரு. காவல்துறையினர் குவிக்கப்பட்டாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல செய்தியாக சி.வி. சண்முகம் அவர்கள் காலையில பத்திரிகையாளரை சந்தித்து, நான் அதிமுக ரத்தத்தில் இருக்கிறவன், என் உடம்புல ஓடுறது அதிமுக ரத்தம், நான் அதிமுக தொண்டன், அதிமுக தொண்டனுக்கு அதிமுக தலைமை அலுவலகம் கோயில், அங்கதான் தெய்வமா இருந்து எங்களை வழி நடத்தினாங்க. நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு அதிமுக தான் காரணம். அதனால மற்றவங்க மாதிரி அதிமுக தலைமை அலுவலகத்தை நான் கைப்பற்றுவேன், பிரச்சனை வரும், தலைமை அலுவலகம் அது உடைக்கப்படும், அப்படிலாம் பயப்படவே தேவையில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க சட்டப்படி தான் எல்லாவற்றையும் செய்வோம், சட்டப்படி நாங்க அதிமுக தான் என்பதை நிரூபித்து விட்டு அதற்கு பிறகு நாங்க தலைமை அலுவலகத்துக்கு வரும், அது வரைக்கும் எங்களால தலைமை அலுவலகத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சண்முகம் அவர்கள் சொல்லிவிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய கட்சி பதவியை பறித்து விட்டோமே, அதுக்கப்புறம் நீ யார் எங்களை நீக்கத்துன்னு சொல்லிவிட்டு கட்சியும் எங்கள் தான் அலுவலகமும் எங்கள் தான் அப்படின்னு போய் உட்காந்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு பயந்தாரு. இப்போ சி.வி. சண்முகம் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறார். நாங்கள் அலுவலகத்தை கைப்பற்ற மாட்டோம், அந்த அலுவலகம் எங்களுக்கு கோயில் மாதிரி உடைக்கலாம் மாட்டோம் அப்படின்னு தெளிவுபடுத்தி இருக்கின்றார். இது அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய எடப்பாடி பழனிசாமி கொறடா உத்தரவை மீறி தமிழக வெற்றி கழகத்துக்கு 26 எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. சோ அந்த எம்எல்ஏக்களுடைய பதவியை பறிங்க, கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில். ஏன்னா அதிமுகவுக்கு 47 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அந்த 47 எம்எல்ஏக்கள்ல கட்சி தாவல் தடை சட்டம் பாயாது என்றால் கிட்டத்தட்ட 32 எம்எல்ஏக்கள் ஒரு பக்கம் இருக்கணும், 3/2 பங்கு அந்த பக்கம் இருக்கணும். ஆனா சி.வி. சண்முகத்துக்கிட்ட இருக்கிறவங்க 26 பேர் தான். 25 பேர் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டாங்க. ஒரு ஆளு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடல, திருத்தணி எம்எல்ஏ. இருந்தாலும் இப்போ சி.வி. சண்முகத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார். நேற்று வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருந்தாரு, இன்னைக்கு சி.வி. சண்முகத்துக்கு ஆதரவாக போய் நின்று இருக்கின்றார். அவருடைய கட்சி பதவியை எடப்பாடி பழனிசாமி இப்ப பறிச்சிருக்கின்றார். இந்த மாதிரி கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் அவங்க பதவியை பறிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொறடா உத்தரவை மீறி விட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எஸ்.பி. வேலுமணியும் சரி, சி. விஜயபாஸ்கரும் சபாநாயகரை சந்தித்து, ஏங்க யாருங்க கொறடா, எங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகமா இருக்கின்றார்களோ
அந்த இடத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் கொறடா. அப்படி பார்க்கும்போது எங்க கிட்ட தான் 26 பேர் இருக்கிறாங்க. நாங்க யார கொறடாவாக தேர்ந்தெடுத்தோமோ அவங்க என்ன உத்தரவு பிறப்பித்தார்களோ அந்த உத்தரவு தான் செல்லும். அப்படி பார்க்கும்போது சி விஜயபாஸ்கரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு 22 எம்எல்ஏக்களுக்கு நாங்க உத்தரவிட்டோம். தமிழக வெற்றி கழகத்தை நாங்க ஆதரிக்க போறோம். கொறடாவாகிய சி விஜயபாஸ்கர் நான் வந்து உத்தரவிடுகின்றேன். எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கக்கூடிய 22 எம்எல்ஏக்களும் நீங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிக்க வேண்டும். அப்படி வாக்களிக்கவில்லை என்றால் கட்சி தாவல் தடை சட்டம் மற்றும் கொறடா உத்தரவை மீறினது அடிப்படையில் உங்க எம்எல்ஏ பதவி போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சபாநாயகரை சந்தித்து அவங்க எம்எல்ஏ பதவி பறிங்கன்னு சொன்னார்ல, சி விஜயபாஸ்கரும் சபாநாயகரை சந்தித்து ஏன்பா எடப்பாடி பின்னாடி இருக்கக்கூடிய அந்த 22 எம்எல்ஏக்களோட பதவியும் பறிங்கப்பா அப்படின்னு இவரும் மனு கொடுத்திருக்கின்றார். இப்போ யாரு கொறடா? அதான் குழப்பம். கொறடா யார் என்பதை சபாநாயகர் அங்கீகாரம் செய்து விட்டார் என்றால் அவங்க போட்ட உத்தரவு தான் நடைமுறைக்கு வரும். சோ அந்த உத்தரவின்படி ஏதாவது ஒரு பிரிவினுடைய எம்எல்ஏ பதவி காலியாகும். ஆனா சி வி சண்முகம் மற்றும் சி விஜயபாஸ்கர் சொல்ற மாதிரி அதிக உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற கொறடா தான் உண்மையான கொறடாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் உண்மை இல்லை. ஏன்னா திமுக ஆட்சியில சபாநாயகராக இருந்த அப்பா அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருக்கின்றார். அதாவது கொறடா எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னு பார்க்கும்போது சட்டமன்ற உறுப்பினராக யார் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்களோ அந்த சட்டமன்ற உறுப்பினர் இருந்து ஒரு ஆளை கொறடாவா தேர்ந்தெடுக்கணும். ஆனா அந்த கொறடாவை யார் தேர்ந்தெடுக்கணும்னு கேட்டீங்கன்னா கட்சி தலைவர் தான் தேர்ந்தெடுக்கணும். இப்போ சி விஜயபாஸ்கர் சொல்றாரு எங்க பக்கம் அதிக எம்எல்ஏ இருக்காங்க, அதனால அதிக எம்எல்ஏ இருக்கிற கூடிய நாங்க தேர்ந்தெடுக்கிறவங்க தான் கொறடா அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. எம்எல்ஏ அதிகமா இருக்காங்களோ குறைவா இருக்காங்களோ அதெல்லாம் கவலையே கிடையாது. கட்சி தலைமை எந்த எம்எல்ஏவை கொறடான்னு அறிவிக்கிறாங்களோ அந்த எம்எல்ஏ தான் கொறடா. அதனால சி விஜயபாஸ்கர் போய் கம்பு சுத்துறாரு பாருங்க, அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. அப்படி பார்க்கும்போது எடப்பாடி பக்கம் அதிக எம்எல்ஏக்கள் இல்லை என்றாலும் கூட எடப்பாடி பழனிசாமி எந்த எம்எல்ஏவை கொறடாவாக நியமித்திருக்கின்றாரோ அந்த கொறடா உத்தரவு மட்டும்தான் செல்லும். அதனால சி விஜயபாஸ்கர் மற்றும் அவங்களுடன் இருக்கக்கூடிய 25 பேருடைய பதவி எம்எல்ஏ பதவி காலியாகும். இப்போ தவேக்கால போயிட்டு அவங்க அமைச்சர் பதவி வாங்குறான்னு வச்சுங்களேன், அந்த அமைச்சர் பதவி கொடுப்பதற்கு முன்பாக நீதிமன்றத்தை நாடலாம். ஏங்க அமைச்சர் ஆயிடுவாங்க, கட்சி தகவல் தடை சட்டத்தில் அவங்களுடைய எம்எல்ஏ பதவி பறிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை நாடலாம். நீதிமன்றம் அவசர வழக்கை எடுத்து உத்தரவு கூட பிறப்பிக்கலாம். ஏன்னா இந்த 26 பேரும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவா இருக்கிறாங்க. சபாநாயகர் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வந்திருக்கின்றார். அவர் எப்படி தனக்கு ஆதரவாக வாக்களித்தவர்களை போய் எம்எல்ஏ பதவியை பறிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பி வைப்பாரு? அதனால கண்டிப்பா எடப்பாடி பக்கம் யார் கொறடான்னு சொன்னாங்களோ அவங்களையும் அங்கீகாரம் பண்ண மாட்டாரு. சி விஜயபாஸ்கர் பக்கம் இருக்காங்கல்ல அந்த கொறடாவையும் அங்கீகாரம் பண்ண மாட்டார். அது அப்படியே வந்து ஒரு 3 மாசத்துக்கு அமைதியா கடந்து தான் போவாங்க. அப்படி 3 மாசம் வரைக்கும் அமைதியா கடந்து போகின்ற பொழுது நீதிமன்றத்தை நாடணும்னா நீதிமன்றமானது சபாநாயகர் ஒரு முடிவை எடுத்தாகணும் அப்படின்னு உத்தரவு போடுவாங்க. அப்பதான் சபாநாயகர் வந்து எடப்பாடி பழனிசாமி யாரை கொறடாவாக நியமித்தாரோ அந்த கொறடா உத்தரவு செல்லும். உடனடியாக சி விஜயபாஸ்கர் மற்றும் சி வி சண்முகம் அதுக்கப்புறம் நம்ம எஸ்பி வேலுமணி பின்னாடி போனாங்க பாரு, அத்தனை பேரோட எம்எல்ஏ பதவியும் காலி ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மீது போய் புகார் கொடுத்துருக்காங்க, அவங்க எம்எல்ஏ பதவியை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இந்த சி விஜயபாஸ்கர், சி வி சண்முகம், எஸ்பி வேலுமணி இவங்க பதவி மட்டுமே பதிச்சிருக்கலாம், மற்ற பேர்லாம் ஃப்ரீயா விட்டுட்டு இருக்கலாம். ஏன் தெரியுமா? அவங்கெல்லாம் என்னைக்கு வேண்டுமானாலும் மனம் திரும்பி இந்த பக்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனா கிட்டத்தட்ட இந்த சி வி சண்முகத்துக்கு பின்னாடி போயிருக்கக்கூடிய அத்தனை பேருடைய கட்சி பதவியும் பறிச்சிருக்கிறார், புதியவர்களை நியமிச்சிருக்கின்றார். ஆனா எஸ்பி வேலுமணி அவர்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த பாருங்க எங்களை கட்சி விட்டு தூக்க முடியாது, ரெண்டாவது எங்க கட்சி பதவியும் பறிக்க முடியாது. ஏன் தெரியுமா? தேர்தல் ஆணையத்தினுடைய விதி அப்படி சொல்லுது அப்படிங்கிறாங்க. ஒரு பொதுச் செயலாளராக இருந்தாலும் சரி, ஒரு கட்சிக்கு தலைவராக இருந்தாலும் சரி, தேர்தல் ரிசல்ட் வெளியான பிறகு கட்சிக்குள்ள கருத்து வேறுபாடு நிகழ்ந்தால் அந்த கருத்து வேறுபாடு காரணமாக அந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் யாரும் வந்து யாரையும் கட்சி விட்டு நீக்க கூடாது, ரெண்டாவது பதவியும் பறிக்க கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையத்துடைய விதி இருக்கிறதாம். அதிமுக விதிப்படி தான் பொதுச் செயலாளர் வந்து பாத்தீங்கன்னா கட்சி பதவியை பறிக்கிறார்.
ஆனா ரிசல்ட்டின் அடிப்படையில கட்சிக்குள்ள சச்சரவு வந்தாலும் சரி, பிரச்சனைகள் எழுந்தாலும் சரி, அதை அடிப்படையா வச்சு யாருடைய பதவியும் பறிக்க கூடாது. அப்படி பறித்தால் அது செல்லாது. கட்சிக்கு பொதுச் செயலாளராகவே இருந்தாலும் அந்த மாதிரி முடிவை எடுக்க முடியாது. அதனால எங்களை பதவி பறிச்சு வீதியில நிக்க வச்சுதான் சொல்றாருல்ல, எங்களுடைய பதவியெல்லாம் பறிக்க முடியாது. தேவையில்லாம குழப்பத்தை விளைவிக்க வேண்டாம். அந்த பிரச்சனையெல்லாம் எழுறதுக்கு முன்னாடி எங்களை வந்து நீக்கிருந்தாருன்னா செல்லும். ஆனா பிரச்சனை எழுந்து விட்ட பிறகு, தேர்தல் ரிசல்ட் வந்துட்ட பிறகு எங்களை கட்சி விட்டு நீக்கினாருனாவோ பதவி பறிச்சாவோ செல்லாது. நாங்க வழக்கம் போல அதிமுகவுடைய மாவட்ட செயலாளராக தான் தொடர்கின்றோம். அதெல்லாம் புதுசா யாராவது நியமிச்சிருந்தாங்கன்னா அந்த நியமனம் கூட செல்லாது. இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். அப்படிதான் அம்மா இறந்த பிறகும் அவர் முதலமைச்சர் ஆனது அந்த சட்டம் அவருக்கு தெரியும். இருந்தாலும் எங்களை பயமுறுத்தி பாக்குறாரு அப்படின்னு எஸ்பி வேலுமணி சொல்றாரு. இந்த பாருப்பா, எடப்பாடி பழனிசாமி கட்சி விட்டு நிறைய பேரை நீக்கிட்டாருப்பா. அப்படி நீக்கினவங்க எல்லாம் வந்து திமுக மற்றும் தமிழக வெற்றி கழகத்துல போய் எம்எல்ஏ ஆயிட்டாங்க. இன்னைக்கு அதிமுக இருந்து போனவன் 50 இல்ல 60 பேர் எம்எல்ஏவா இருக்கிறான். இவங்கெல்லாம் இங்க இருந்தாங்கன்னா எங்க கட்சி இன்னாரும் பெரும்பான்மை பெற்று வெற்றி பெற்றிருக்கோம், 2வது ஆட்சி அமைச்சிருக்கோம் அப்படின்னு நத்த விஸ்வநாதன் சொல்றாரு. இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் பேராசை கொண்ட, பதவி ஆசை கொண்ட இந்த எஸ்பி வேலுமணி பின்னாடியும் சிவி சண்முகம் பின்னாடி போயிருக்காங்க பாருங்க, அவங்க தான் காரணம். ஆனா இன்னைக்கு திமுகவுடைய ஆலோசனை கூட்டம் நடந்தது. மாவட்ட செயலர் கலந்துக்கிட்டாங்க. அங்க அந்த கட்சியுடைய தலைவர் சொல்றாரு, தோல்விக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், உட்கட்சி பிரச்சனை வேண்டாம், வேலை செய்ய முடியலையா நீங்களா போயிடுங்க அப்படின்னு ஆரோக்கியமா வந்து பாத்தீங்கன்னா விவாதிக்கிறாங்க. பிரச்சனை என்ன என்பதை காது கொடுத்து கேட்கிறானுங்க. ஆனால் இந்த மாதிரி அமைதியாக தோல்விக்கு யார் காரணம் என்று விவாதித்து முன்பாகவே வந்து நாங்க தவேக்கா ஓடி போட்டோமா, அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கட்டுமா அப்படின்னு பணத்தாசை பிடிச்சுக்கிட்டு, பதவி ஆசை பிடிச்சுக்கிட்டு எல்லாரும் ஓடுவானுங்களாம். எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவை கூட்டி தோல்வி ஏன் நடந்தது என்பதை பற்றி விவாதிக்கணுமா. திமுகவில் இருந்த எம்எல்ஏ மாதிரி எந்த பக்கம் சாயாம, பதவிக்கும் பணத்துக்கும் ஆசைப்படாம கட்சிக்காக நின்று வச்சுங்களேன், இந்நேரம் எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பிரச்சனை, இந்த தோல்வியை எப்படி நம்ம வந்து ஈடுகட்டலாம், நம்முடைய கட்சி தோல்வி அடையல, கவலைப்படாதீங்க, திமுக செலவு பண்ண மாதிரி நாம் ஒன்றும் செலவு பண்ணல, அவங்களுக்கே அவ்வளவு பெரிய தோல்வினா நம்மளுக்கு மக்கள் செல்வாக்கு எப்போதும் நம்மளுக்கு இருக்குது, நம்ம கட்சி 4ஆம் முனா உடைஞ்ச பிறகு கூட நம்ம 1,35,00,000 வாக்குகள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு ஆரோக்கியமாக விவாதம் நடத்துவாங்க. என்ன பிரச்சனை சொல்லிட்டு அலசுவாங்க. இவனுங்கெல்லாம் போய் இன்னொரு கட்சியில சேரத்துக்காக ரூட்டு போடுவானுங்களாம், இன்னொரு கட்சி கிட்ட போய் பணம் வாங்குவானுங்களாம், பதவி போய் அனுபவிப்பானுங்களாம். ஆனா எடப்பாடி பொதுக்குழுவை கூட்டி தோல்வி எதனால நிகழ்ந்தது என்று ஆலோசனை நடத்துவாங்களாம். இவனுங்கெல்லாம் கட்சியிலே வச்சுக்கணுமா, இவனுங்களை எப்பேற்பட்ட டிராமா வந்து நடத்துறானுங்க பாருங்க. அதனால இவனுங்க திருந்த போறது கிடையாது. எடப்பாடியார் நல்ல முடிவு எடுத்திருக்காரு. கொஞ்சம் பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்த கட்ட வளர்ச்சி அதிமுக என்ன என்பதெல்லாம் உங்களுக்கு அப்பப்போ தெரிவிக்கிறேன். நன்றிங்க.